ஹாய், இன்றைக்கி நித்திலாஸ் கிச்சனில் பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாவக்காய்னாலே குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் இப்படி செஞ்சு தந்தோன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். இது ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. இப்போ இருக்க விதையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். இது 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்துடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாவக்காய் நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க பாவக்காய் ஒன்றுனா உள்ளே சேர்த்துடலாம். ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சுட்டு பாவக்காய் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி செஞ்சு கொடுத்தா உங்கள் பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சுட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.